வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 2 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம இப்ப பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு எப்படியோ அந்த பத்திரிக்கையில எதையோ தடவி வச்சிருக்காங்க. இதனால கண்டிப்பா அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அந்த பத்திரிக்கைய எப்படியோ வந்துட்டு மாத்தி வச்சிடுறாரு. மாத்தி வச்ச பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அந்த கோவில் கும்பாபிஷேகமும் ரொம்பவே அருமையா அந்த கோவில் பூஜைக்கு எல்லாமே நடக்குது. இத பார்த்துட்டு அந்த வில்லன்கள் 3 பேருக்குமே ரொம்பவே அதிர்ச்சி. நம்ம எந்த வகையில முயற்சி பண்ணாலும் இவன் உண்மையை கண்டுபிடிச்சிடுறானே அப்படின்னு டென்ஷன் ஆகுறாரு அந்த 3 பேரும். அப்புறமா பாட்டி நேரா எல்லாரையும் பார்த்து, இன்னும் 2 நாள்ல கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. எல்லாருமே வந்துட்டு கோவில் கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்தணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட்டி சொல்றாங்க, சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு நேரா வீட்டுக்கு போறாங்க. அப்பதான் அந்த தீபவதி நேரா பாட்டிய பாத்துக்கிட்டு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த கிழவி எதுக்காக அதிகமா வீட்டுக்கு வர மாட்டேங்குது, ஏதோ அவசர அவசரமா அங்க ஓடுது இங்க ஓடுது, என்னவா இருக்கும், சரி நம்ம நைஸா போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு தீபவதி நேரா தீபவதி நேரா பாட்டி கிட்ட வந்துட்டு, பாட்டி காலையிலேருந்து எங்கேயோ போயிட்டு வரீங்களே, எங்க பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ பாட்டி சொல்றாங்க, இங்க பாருமா, 30 வருஷத்துக்கு அப்புறம் கோவில் திருவிழா நடக்க போகுது. ஸோ அதுக்காக தான் நான் இவ்வளோ வேலைகளும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தீபாவதி கேட்குறாங்க, என்ன பாட்டி கோயில் திருவிழா நடக்குது, என்ன கூப்பிடாம இருக்கீங்களே. அப்போ பாட்டி சொல்றாங்க, இங்க பாருமா, வீட்டில் நிறைய வேலைகள் இருக்கு, அங்கெல்லாம் நீ வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கோவில் திருவிழாவுக்காக கோவில் பத்திரிக்கையை வச்சு தான் நாங்கள் சாமி கும்பிட்டோம். கோயில் திருவிழா நாளைக்கு தான் நடக்க போகுது. ஸோ நீ நாளைக்கு கண்டிப்பாக வரலாம், சரியா? அப்போ தீபாவதி கேக்குறாங்க, பாட்டி 30 வருஷமா திருவிழா நடக்கலைன்னு சொல்றீங்களே, எந்த ஊர்ல இந்த மாதிரி 30 வருஷமா திருவிழாவை ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க? அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீ தேவையில்லாம குடும்பத்தோட விஷயத்த பத்தி துருவி துருவி கேட்கறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அதனால இந்த வீட்டுக்கு நீ எதுக்கு வந்த, வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்க. ஒன்று வேலை பாரு, இந்த வீட்டை பத்தி ஏதாவது கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இந்த வீட்டை விட்டு நீ போற மாதிரி இருக்கும். இதை கேட்டதும் தீபாவதிக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு. ஆகா, இது ரொம்பவே உஷாரா இருக்கு, நம்ம எவ்வளோ கேள்வி கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்குதே அப்படின்னு தீபாவதி நினைக்கிறாங்க. அப்புறமா பாட்டி நேரா தீபாவதி கிட்ட, என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க, போயிட்டு வேலையை பாரு. தீபாவதியும் சரிங்க பாட்டி அப்படின்னு நேரா கிச்சனுக்கு போறாங்க. அப்போ தீபாவதி நினைக்கிறாங்க, என்னதான் கேட்டாலும் சரியா பதில் சொல்லவே மாட்டேங்குதே, ஒருவேளை நம்ம மேல எதுவும் சந்தேகம் இருக்குமோ, சரி பார்த்துக்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு தீபாவதி கிச்சன்ல இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு நம்ம பாட்டிக்கு ஃபோன் பண்றாங்க. பாட்டி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லியா பேராண்டி, என்ன கால் பண்ணியிருக்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி கோவில் பத்திரிக்கையை வச்சு சாமி கும்பிட்டாச்சு, இன்னும் 2 நாளையில கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அத்தை எப்படியும் கண்டிப்பா கும்பாபிஷேகத்துக்கு வருவாங்க, ஏன்னா இந்த ஊர் மக்கள் சேர்ந்து நடத்துறாங்க அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பா அத்தை வருவாங்க. பாட்டி சொல்றாங்க, அவ வந்தா எனக்கு சந்தோஷம் தாயா, எப்படியோ அவ வராளே, எனக்கு அது போதும். அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி இது மாதிரி தீபாவதி அப்படிங்கிற பொண்ணு என்னை பத்தி விசாரிக்கிறதுக்காக எங்கேயோ கிளம்பியிருக்கா அப்படின்னு கேள்விப்பட்டேன், ஆனா அவ எங்க போயிருக்கா அப்படின்னு எனக்கு சரியா தெரியல பாட்டி. அப்ப பாட்டி கேக்குறாங்க, என்னையா சொல்ற, உன்னை விசாரிக்கிறதுக்காக அந்த பொண்ணு கிளம்பியிருக்காளா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி, என்னை பத்தின உண்மைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்னே என் வீட்டுக்கு போயிருக்கணும், இல்ல உங்க வீட்டுக்கு வர்றதுக்காக முயற்சி பண்ணணும். ரெண்டுத்துல ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா பேராண்டி, என் வீட்டுக்கு கூட ஒரு பொண்ணு வேலை பார்க்க வந்திருக்கா ஐயா. ஹீரோ சொல்றாரு, என்ன பாட்டி சொல்றீங்க? பாட்டி சொல்றாங்க, ஆமாய்யா பேராண்டி, ஒரு பொண்ணு கோவில்ல மயக்கம் மட்டும் கிடந்தா, எல்லாரும் அந்த பொண்ணை சுத்தி நின்னாங்க. என்னாச்சுன்னு போய் கேட்டப்ப அந்த பொண்ணு, ஒரு வாரமா நான் சாப்பிடவே இல்லை, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டா. அவளை பார்த்தா அப்படி இல்லை, அவளு அவளை பார்த்தாலே கிராமத்து பொண்ணு மாதிரியும் தெரியல. ஆனா எனக்கு இறக்கமா இருந்துச்சு, அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லையே, சரி பாதுகாப்பா நம்ம வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சேன். அந்த பொண்ணு வேலை போட்டு கேட்டா, உடனே நானும் வேலை போட்டு கொடுத்துட்டேன்.
இப்போ அந்த பொண்ணு நம்ம வீட்டில் தான் என் பேராண்டி இருக்கா. எனக்கு எதனால அந்த பொண்ணு மேலே சந்தேகம் வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வீட்டில் நடந்துச்சு அப்படின்னா, அந்த பொண்ணு நைஸாக என்கிட்ட வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா. அது என்ன இது என்ன அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் கேட்டுக்கிட்டே இருக்கா. அதனால எனக்கு அந்த பொண்ணு மேலே சந்தேகமா இருக்கியா பேராண்டி. ஒருவேளை அந்த பொண்ணு தான் நீ நினைக்கிற அந்த உளவாளி பொண்ணா இருக்குமோ அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி அந்த பொண்ணை போட்டோ பிடிச்சி எனக்கு அனுப்புங்களேன். அப்ப பாட்டி சொல்றாங்க, பேராண்டி எனக்கு அதெல்லாம் தெரியாதையா, நீ வீட்டுக்கு நேராவே வாயேன், அந்த பொண்ணை நேரடியாவே பார்த்து யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஹீரோ சொல்றாரு, சரிங்க பாட்டி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்னாச்சு, ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேட்க, அப்ப ஹீரோ சொல்றாரு, என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பொண்ணு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க பேரு கூட தீபவதி. அந்த பொண்ணு பாட்டி வீட்டுக்கு வந்திருப்பாங்களோ அப்படின்னு பாட்டிக்கு சந்தேகம். ஸோ பாட்டி வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட பேச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, அப்படியா, சரி அப்ப போயிட்டு அந்த பொண்ணு யாரு அப்படிங்கிறத பார்க்கலாமே. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல அந்த பொண்ணு யாரு அப்படிங்கிறத நான் போய் பார்க்குறேன், நீ இங்கே இரு. தி ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த பொண்ணால உங்களுக்கு ஏதோ ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்றது? ஒருவேளை அந்த பொண்ணு நீங்க யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அத்தைக்கிட்ட சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? நீங்க இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல ரேவதி, நீ வந்துட்டு அமைதியா இரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களை பத்தின விஷயம் அம்மாவுக்கு தெரியற மாதிரி நான் வேற கனவு கண்டேன். அதுவும் காலையில கண்டேன். அந்த கனவு பழிச்சிருச்சுன்னா கண்டிப்பா என்னால தாங்கிக்க முடியாது. நான் போய் பார்த்துட்டு வரேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நான் அந்த பொண்ணை நேரடியா பார்த்து பேசிட்டு வரேன், நீ வரவேணாம் இங்கே இரு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு நேரா கிளம்புறாரு பாட்டி வீட்டுக்கு. நேரா ஹீரோ அங்க போன தட பாட்டியை பார்த்துட்டு, பாட்டி அப்படின்னு சொல்ல, என்னடா சத்தம் கேட்குது அப்படின்ட்டு தீபாவதி எட்டி இருந்து பார்க்குறாங்க. யாரா அது வீட்டுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு. அப்போ ஹீரோவை பார்த்ததோட தீபாவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. இவன் இங்கே வந்திருக்கான்னா கண்டிப்பாக இவன் தான் அந்த இவனோட பேரனா இருக்குமோ அப்படின்ட்டு பார்க்குறாங்க. அப்போது ஹீரோ நேராக பாட்டிக்கிட்ட, பாட்டி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு வர சொன்னீங்கல்ல, சரி அந்த பொண்ணு எங்க பாட்டி? அப்போ பாட்டி சொல்கிறாங்க, பேராண்டி அந்த பொண்ணு இப்போ கிச்சனுக்குள்ளே தான் இருக்கா, அவள் வேற எங்கேயும் போகலை, அவள் உன்னை பார்த்ததோட தப்பிச்சு போடுறதுக்கு வாய்ப்பில்லை, நான் கூப்பிடுறேன் இரு அப்படின்னு அந்த பொண்ணை கூப்பிடுறாங்க. அப்போ அந்த பொண்ணு வெளியில் வராங்க பயந்துக்கிட்டே. ஆகா, இந்த பாட்டி வேற நம்மளை கூப்பிடுதே, வெளியில் வராமல் இருந்தால் கண்டிப்பாக நம்மளை சந்தேகப்படும், ஸோ நம்ம வந்து தான் ஆகணும் அப்படின்ட்டு வெளியில் வராங்க. அப்போ ஹீரோ நேராக தீபாவதியை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. தீபாவதி நேராக ஹீரோவை பார்த்துட்டு, ஒரு வேளை இவனுக்கு நம்மளை தெரிஞ்சிருக்குமோ, ஒரு வேளை அந்த அருண் ஃபோட்டோ அனுப்பியிருப்பானோ, அன்னைக்கு அந்த ராஜா கிட்ட அலர்ட்டாக இருக்க சொன்னான், ஸோ கண்டிப்பாக நம்மளை பற்றின விஷயம் ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு, அதனால தான் அவன் அலர்ட்டாக இருக்க சொல்லியிருக்கான். ஸோ நம்மளை பற்றின ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் அப்படின்ட்டு தீபாவதி வந்து நிற்கிறாங்க. தீபாவதி வந்து நின்னத்தோட ஹீரோ கேட்குறாரு, உன் பேர் என்ன அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, சரி என் பேர் வந்துட்டு மீனாட்சி, இது மாதிரி கோவிலில் வந்துட்டு எனக்கு யாருமே இல்லை, கோவிலில் மயக்கமிட்டு கலந்தேன், பாட்டி தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க, அந்த இடத்துல எனக்கு உதவி பண்றதுக்கு வேற யாருமே இல்லை, அதனாலதான் நானும் நன்றி கடன் பட்டிருக்கேன் இவங்களுக்கு, அதான் இவங்க வீட்லயே வேலை பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, ஓ அப்படியா, அந்த அளவுக்கு நீ ரொம்ப நல்ல பொண்ணு, உனக்கு யாருமே இல்லைன்னு சொல்ற அதானே. அப்ப தீபகதி சொல்றாங்க, ஆமா சார், எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நேரா பாட்டியை பார்த்து, பாட்டி இவங்க யாரு அப்படின்னு கேட்க, பாட்டி நேரா அந்த பொண்ணு கிட்ட, இவன் தான் என்னோட பேரன் அப்படின்னு சொல்ல, அப்ப தீபாவதி நினைக்கிறாங்க இவன் தான் உன்னோட பேரனா அப்படின்னு. அப்போ ஹீரோ நேரா தீபாவதி கிட்ட, சரி நீ நடிச்சத நாங்க எல்லாருமே நம்பணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறியா? அப்ப தீபாவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. தீபாவதி சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு எனக்கு புரியல. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ யாரு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், நீ அருண் ஆபீஸ்க்கு போயிட்டு என்னை பத்தின உண்மைகளை கண்டுபிடிக்கிறதுக்காக சின்னதா இன்டர்வியூ எடுத்த அப்படின்னு தெரியும், இந்த வீடியோல இருக்கிறது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காமிக்கிறாங்க. அந்த வீடியோவை பார்த்ததும் தீபாவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சி, இவன் நம்மளை பத்தின உண்மைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்திருக்கான் போல அப்படின்ட்டு. அப்போ ஹீரோ நேரா தீபாவதியை பார்த்து, இங்க பாரு, ஏதாவது ஒரு உண்மையை கண்டுபிடிச்சு அத்தைக்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தானே நீங்க வந்திருக்க. அப்போ தீபாவதி சொல்றாங்க, இங்க பாரு,
நான் ஈஸ்வரி மேடம் சொன்னதுனாலதான் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ நீ தானே அந்த சேதுபதியோட பேரு, அதனால தானே நீ இங்க வந்திருக்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, எவ்வளவு பெரிய நாடகம் போட்டிருக்க. நீ மயங்கி விழுந்ததோட ரொம்ப நல்ல பொண்ணு, பாவம், யாரும் இல்லாம இருக்கிறிய அப்படின்னு நினைச்சு நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். கடைசியில நீ இப்படி ஒரு பொய் சொல்லி இருக்கிற. இங்க பாரு, நீ பண்ண இந்த ஃப்ராடு வேலைக்கு உன்னை அதிகாரிங்க கிட்ட கூட பிடிச்சு கொடுக்கலாம் தெரியுமா. அப்போ தீபவதி சொல்றாங்க, நீங்க பண்ற ஃப்ராடு வேலைக்கு உங்களதான் அதிகாரிங்க கிட்ட பிரிச்சு கொடுக்கணும். இவன் தானே உன் பேரன். ஆனா இவன் ஈஸ்வரி மேடத்தோட வீட்டுல வேற யாரோட பேர்லயும் அடையாளத்துல இருந்துகிட்டு அவங்க குடும்பத்தையே நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்கானே, அது உனக்கு தெரியலையா அப்படின்னு. அப்போ பாட்டி வந்துட்டு பயங்கர கோபமாகி, யார பத்தி என்ன சொல்ற, என் பேரன் இந்த குடும்பத்தை சேர்க்கறதுக்கு எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணியிருக்கான் அப்படின்னு உனக்கு தெரியுமா. அவன் பெத்த தாயையே இந்த குடும்பத்துக்காக வந்து தியாகம் பண்ணியிருக்கான். அவனை போயிட்டு இப்படி பேசுற. இதுக்கப்புறம் என் பேரனை பத்தி ஏதாவது சொன்ன வச்சுக்க, கண்டிப்பா என்னை விட மோசமானவளை நீ உன்னால பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கர ஆக்ரோஷத்தோட பேசுறாங்க. பாட்டி அப்படி பேசுறத பார்த்துட்டு தீபாவதி ஷாக் ஆகுறாங்க. இருந்தாலும் தீபாவதி கேக்குறாங்க, என்னதான் இருந்தாலும் நீங்க பொய் சொல்லிதானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ பாட்டி வந்துட்டு டென்ஷன் ஆகி தீபாவை ஓங்கி அறியறாங்க. அப்போ தீபாவதி ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஹீரோ பாட்டிய பாட்டு, பாட்டி என்ன பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, இரியா பேராண்டி, இவ பாட்டுக்கும் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கா. இங்க என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம இவளுக்கு காசு கொடுத்ததோட நம்மளை பத்தின உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு ஈஸ்வரி கிட்ட சொல்றதுக்காக வந்து இருக்காளாம். இவ பண்ணது ஆள் மாறாட்ட வேலை, இதெல்லாம் சரியா அப்படின்னு. அப்போ ஹீரோ நேரா தீபவதி கிட்ட, இங்க பாருங்க, நீங்க பண்ணது சட்டப்படி ரொம்பவே தப்பு. வீட்டுக்குள்ள பாட்டி கிட்ட போய் சொல்லி வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இந்த மாதிரி வேலைகளை பண்ணிருக்கீங்க. நீங்க எங்க வீட்டுல உள்ள பொருள் எதையாவது எடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிங்க கிட்ட சொன்னா உங்களுக்கு கூடுதலான தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, அப்போ தீபவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கறதுக்காக வரல அப்படின்னு தீபவதி சொல்றாங்க. அப்போ ஹீரோ சொல்றாரு, உன்னை பார்த்தா எனக்கு அப்படி தெரியல, அத்தை அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிதான் வந்திருக்கேன், ஆனா எனக்கு என்னமோ மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு. அப்ப தீபாவதி சொல்றாங்க, எப்படியாவது டேர்ன் பண்ணி என்ன வேற ஏதாவது பிரச்சனையில மாட்டி விடணும் அப்படிங்கறதுக்காக தானே பேசுறீங்க. நீங்க என்ன பண்ணாலும் சரி, கண்டிப்பா என்னை எந்த பிரச்சனையிலையும் உங்களால சிக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தீபாவதி நேரா ரெண்டு பேரையும் பார்த்து, நீங்க ரெண்டு பேரும் யாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும், இவன் தான் அந்த சேதுபதியோட பேரன் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எனக்கு இப்ப கிடைச்சிருச்சு. சோ இந்த ஆதாரத்தை கொண்டு போய் ஈஸ்வரி மேடத்துக்கிட்ட காமிச்சு, நீங்க ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவங்க, எப்படி எல்லாம் ஈஸ்வரி மேடத்தை ஏமாத்திருக்கீங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் இப்பவே ஈஸ்வரி மேடத்துக்கிட்ட எல்லாத்தையுமே ஃபைல ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன். இதுக்கப்புறம் நீங்க தான் உங்களோட பிரச்சனைகளை பாத்துக்கணும் அப்படின்ட்டு தீபவதி நம்ம ஹீரோவை பார்த்து சொல்ல, அப்ப பாட்டிய நேரா ஹீரோவை பார்த்து, பேராண்டி என்னையா இவ இப்படி சொல்றா. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டியை நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அப்ப பாட்டி சொல்றாங்க, பேராண்டி எனக்கு என்னமோ பயமா இருக்குப்பா. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி நான் பாத்துக்கிறேன், தைரியமா இருங்க அப்படின்னு. அப்புறம் தீபவதி அந்த இடத்துல இருந்து போயிட்டு நேரா ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க போயிட்டு அவங்களுக்கு தேவையான அந்த டீட்டெயில்ஸை வந்துட்டு கரெக்டா ஆர்டர் பண்றாங்க. ஆர்டர் பண்ணி ஒரு ஃபைல எடுத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ நேரா வீட்டுக்கு போவேன். அப்ப ரேவதி என்ன ஆச்சு அப்படின்னு விஷயத்த கேக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அந்த தீபவதி இருக்காங்கல்ல, அவங்கதான் எங்க வீட்டுல இருந்துகிட்டு என்ன பத்தின டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக பாட்டி கிட்ட பேச்சு கொடுத்துருக்காங்க. நான் போய் பார்த்த பிறகுதான் தெரியுது அந்த பொண்ணு உளவாளி அப்படின்னு. அந்த பொண்ணை என்ன பத்தின உண்மைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏதோ ஒரு விஷயத்த ட்ரை பண்ணிருக்காங்க. அது அப்படித்தான் மாறுவேஷம் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டாங்க. அத்தை கிட்ட நாளைக்கு கொண்டாந்து கொடுக்குறேன் அப்படின்னு அவ சொல்லியிருக்கா. இது கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. என்ன இப்படி சொல்றீங்க? அப்போ என் கனவு மட்டும் நிறைவேறுச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது, உங்களையும் என்னால விட்டு கொடுக்க முடியாது, அம்மாவையும் என்னை விட்டு கொடுக்க முடியாது, நான் இப்போ என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே ஒரி பண்றாங்க. இந்த ஸ்டோரி லைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ படும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பார்க்கலாம். இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.